எக்ஸோபிளானட் TWA7 நட்சத்திரங்களை நோக்கி பார்க்கும்போது ஒரு புதிய உலகம் எங்கோ இருக்கின்றது என்று எம்மால் கற்பனை செய்ய முடிகின்றது. ஜேம்ஸ் வெப் இப்பொழுது இதனை நிரூபித்துள்ளது. அது நேரடியாக TWA7 என்ற நட்சத்திரத்தின் சுற்றுப்பாதையில் சுற்றி வரும் ஒரு கோளை கண்டுபிடித்துள்ளது. பெரும்பாலும் இந்த எக்ஸோபிளானட்கள் மறைமுக மெத்தடினால் தான் கண்டுபிடிக்கப்படும். ஆனால் இந்த TWA7 என்ற எக்ஸோபிளானட்டானது நேரடியாகவே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேரடியாகவே அது வெப் மூலம் பார்க்கப்பட்டுள்ளது. ஒரு எக்ஸோபிளானட் நேரடியாக பார்க்கப்பட்டுள்ள முதலாவது சந்தர்ப்பம்தான் இந்த TWA7 என்ற நட்சத்திரத்தை சுற்றி வரும் எக்ஸோபிளானட் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜூபிட்டர் கிரகத்தில் பிரகாசமான ஒளிவீச்சுக்கள் எரோரா எனப்படும் ஒளிவீச்சுக்கள் அதிகமாக ஜூபிட்டரின் வானத்தை வெப்பமாகவும் தீப்பொறியாகவும் பிரகாசமானதாகவும் ஆக்கி வருவதை ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி அவதானித்துள்ளது. இந்த ஒளி பிம்பங்கள் எரோரா என்று கூறப்படும் பூமியில் காணப்படும் எரோராக்களை விட 100 மடங்கு மிகவும் பிரகாசமானதாகவும் மின்காந்த சக்தி உள்ளதாகவும் வெப்பம் உடையதாகவும் இந்த துகள்கள் காணப்படுவதை ஜேம்ஸ் வெப் ஆனது நிரூபித்துள்ளது. ஆகவே ஜூபிட்டரின் வானத்தில் இப்பொழுது மிகவும் பெரிய மற்றும் மிகவும் சக்தி மிக்க மின்காந்தத்தை கொண்ட எரோராக்கள் பிரகாசமாக்கி வருவதை ஜேம்ஸ் வெப் கண்டுள்ளது. யுரேனஸின் புதிய நிலவு கண்டுபிடிப்பு. ஜேம்ஸ் வெப் ஒரு யுரேனஸின் மிக சிறிய ஒரு நிலவினை இப்பொழுது கண்டுபிடித்துள்ளது. யுரேனஸை சுற்றி வலம் வரும் பல்வேறு நிலவுகளில் இது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட 10 கிலோமீட்டர் விட்டமுடைய ஒரு சிறிய நிலவு ஆகும். இது இவ்வளவு காலமும் யுரேனஸ் கிரகத்தின் ஒளியினால் மறைக்கப்பட்டிருந்தது. வேறு எந்த ஒரு தொலைக்காட்டியினாலும் இதனை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்ததற்கு காரணம் இதுதான். என்றாலும் ஜேம்ஸ் வெப்பின் சக்திமிக்க கேமராக்கள் இந்த 10 கிலோமீட்டரையான மிகச்சிறிய யுரேனஸின் நிலவுகளை இப்பொழுது கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளன. எனவே எமது சோலார் சிஸ்டத்திலும் இன்னும் எவ்வளவோ பொருட்கள் மறைந்துள்ளன, கண்டுபிடிக்கப்பட வேண்டியவையாக உள்ளன என்று இதிலிருந்து தெரிய வருகிறது. சுப்பர்னோவாக்கள் இறக்கும் போதுதான் புதிய நட்சத்திரங்கள் பிறக்கின்றன என்பதை ஜேம்ஸ் வெப் நிரூபித்துள்ளது. சுப்பர்னோவா SN 2005P இதில் அடங்கும். இது மிகப்பெரிய ஒரு விண்மீன் வெடிப்பினால் உருவான சுப்பர்னோவா ஆகும். இந்த சுப்பர்னோவாவில் இருந்து நட்சத்திரங்களும் அந்த நட்சத்திரங்களை சுற்றி வரும் கோள்களும் உருவாகி கொண்டிருப்பதை ஜேம்ஸ் வெப் அவதானித்துள்ளது. நேரடியாக ZN 2005P என்ற சுப்பர்னோவாவை அவதானித்துள்ள ஜேம்ஸ் வெப் ஆனது அதிலிருந்து புதிதாக உருவாக்கி கொண்டிருக்கும் நட்சத்திரங்களையும் கோள்களையும் கண்டறிந்துள்ளது. எனவே பிரபஞ்சத்தில் அழிவின் ஒரு முடிவில் ஒரு பிறப்பு நிகழ்கின்றது என்பதை ஜேம்ஸ் வெப் நிரூபித்துள்ளது. முதலாவது மிக தூரத்தில் உள்ள பிரபஞ்சம் கண்டுபிடிப்பு. MOMZ14 என்ற பிரபஞ்சத்தின் முதலாவது ஒரு கேலக்சியானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது பிரபஞ்சம் உருவாகி சுமார் 280 மில்லியன் ஆண்டுகள் மட்டுமே கழிந்த பிறகு எவ்வாறு இருந்ததோ அவ்வாறான ஒரு மிக தொலைவில் உள்ள கேலக்சி தான் MOMZ14 என்பது ஆகும். இந்த MOMZ14 என்பது இப்பொழுது மிகவும் தூரத்தில் உள்ள கேலக்சியாக கருதப்படுகின்றது. ஜேம்ஸ் வெப்பின் இந்த கண்டுபிடிப்பானது இந்த கேலக்சியில் பிரபஞ்சத்தில் ஆரம்பத்திலேயே மிக விரிவான அதிகமான நட்சத்திரங்களின் உருவாக்கம் நடந்து கொண்டிருப்பதை காட்டுகின்றது. எனவே நாம் இவ்வளவு காலம் நினைத்ததற்கு மாறாக பிரபஞ்சத்தின் ஆரம்பத்திலேயே ஆக்டிவான ஸ்டார் ஃபார்மேஷன் இருந்தது என்பது இதன் மூலம் காட்டப்படுகின்றது. ஜெலிஃபிஷ் கேலக்சி.
காஸ்மோஸ் 2020 635829 என்ற ஒரு ஜெலிஃபிஷ் வடிவிலான கேலக்சியினை ஜேம்ஸ் வெப் இப்பொழுது கண்டறிந்துள்ளது. விண்வெளியில் கண்டறியப்படும் அதிகமான கேலக்சிகளும் மற்றும் அதிகமான விண்மீன் கூட்டங்களும் நாம் கடலில் ஏற்கனவே கண்டுள்ள பல்வேறு உயிரினங்களை ஒத்ததாக இருக்கின்றன, வடிவத்தை ஒத்ததாக இருக்கின்றன. அவ்வாறுதான் ஜெலிஃபிஷ் என்ற ஒரு கேலக்சி, ஜெலிஃபிஷின் வடிவத்தில் இருக்கும் ஒரு கேலக்சியை புதிதாக ஜேம்ஸ் வெப் கண்டறிந்து எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. சுருங்கி விரிகின்ற ஒளிபரப்புகள். வெப் ஒரு புதிய வகையான சிறிய மற்றும் பிரகாசமான ஒளிப்புள்ளிகளை கண்டறிந்துள்ளது. இவை சிறிய கோளங்கள் அல்லது கருந்துளைகள் என்ற எந்த ஒரு வடிவத்தில் அமையலாம் என்று விஞ்ஞானிகளுக்கு இதுவரை புரியவில்லை. பிரபஞ்சத்தின் புதிராக இவை இருக்கின்றன. இவை கருந்துளைகளா அல்லது சுருங்கி விரிகின்ற கேலக்சிகளா என்று இன்னும் விஞ்ஞானிகளுக்கு புரியவில்லை. பிரபஞ்சத்தின் இந்த சிறிய அமைப்புகளே மிகப்பெரிய கதைகளை கூட இப்பொழுது சொல்கின்றன.